ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லஞ்ச் ஃபுட் பாக்ஸ் மெனு பார்ட் 2 பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் ஃபுட் மெனு போடுறேன் இல்லையா? ஸோ அதோட வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து மண்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக நான் ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைல் தால் தடுக்கா, அப்புறம் வந்து ஸ்பைசி ஆஸ்பரகஸ் சப்ஜி. இது வந்து பார்த்திங்கன்னா தடுக்கா வந்து தால் தடுக்கா வந்து ரெகுலர் தால் தடுக்கா மாதிரி இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணணும். ஸோ இதோட வீடியோ வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து நம்ம ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொடுக்கக்கூடாது. மேலே இது மாதிரி ஒரு லேயர் ஊற்றினா தான் அது வந்து மதியம் சாப்பிடும்போது உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அண்ட் இது கூட ஸ்பைசி ஆஸ்பரகஸ் சப்ஜி இருக்குது. இதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதில் வந்து ஆஸ்பரகஸோட பெனிஃபிட்ஸ், அப்புறம் ஆஸ்பரகஸ் எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் டியூஸ்டேயில் என்ன ரெசிபி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். டியூஸ்டே வந்து ஒரு ஸ்பெஷலான பிரியாணி பண்ணியிருக்கேங்க. ரெகுலர் பிரியாணி விட நம்ம வந்து தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காவை அரைச்சி போட்டு வெஜ் பிரியாணி பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பண்ணியிருக்கிறதுனால நான் வீடியோ எடுக்கலை. பட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன். சூப்பராக வந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப வச்சு சாப்பிட்டுட்ருந்தோம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா எக் ஃப்ரை, இதோட ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்ஸோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வெட்னஸ்டேவோட ஃபுட் பிளாக் என்னங்கிறத பார்க்கலாம். வெட்னஸ்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நீட்ட கத்திரிக்காய் இருக்கும்ல, ஊதா கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது 4 நீட்டமாக இருக்கும். ஒரு பாதி ஸ்டிக்கு அளவு இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக் அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் வாங்கி ஃபுல்லாக கத்திரிக்காய் தொக்கு சாதம் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து மேலே கொஞ்சம் கத்திரிக்காய் தொக்கும் வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கிரேப்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம டெய்லி பேக் பண்ணியிருந்தோன்னா அது கூட ஹெல்த்தி, நம்ம ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனியன் வத்தல் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். இந்த ஆனியன் வத்தல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய நேட்டிவ் டவுன்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இதுதான் வந்து வெட்னஸ்டே ஃபுட் பிளாக். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வத்த குழம்பு பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த வத்த குழம்பு வந்து இந்த மாதிரி பாட்டில் ஜாரில் வந்து போட்டு தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சௌசௌ பொரியல், இதுவும் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.